தமிழக அரசை கண்டித்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஏராளமானோர் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் காணலாம். இன்னொரு பக்கம் குற்றவாளிகளை பிடிக்கலாம். அதனால் அரசை பொறுத்தவரை, காவல்துறையை பொறுத்தவரை நாங்கள் 2 வாரம் எல்லாரும் சேர்ந்து 2 வாரத்துக்குள்ள நீங்கள் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் 20ஆம் தேதி, வருகின்ற 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சிவகிரியிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியான உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த முதல் நாள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கின்றேன். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து பொதுமக்களை திரட்டி தொடர்ச்சியாக டே பை டே ஒருத்தராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அரசு அந்த அளவுக்கு எங்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்றும் நம்புகின்றோம். கைது செய்யணும். அதே நேரத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு நிவாரண உதவியும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிற குடும்பம், நிவாரண உதவியும் அரசு கொடுக்கணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலையிட வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியினுடைய திமுக அமைச்சர்கள்லாம் மூத்தவர்கள் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கீழே பார்த்து சமாதானம் சொல்லி பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசி மக்கள்கிட்ட இன்றைக்கி அன்றாடம் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும். ஏன்னா கோடை விடுமுறை, எல்லா குழந்தைகளும் பேர குழந்தைகள் தோட்டத்துக்கு வருவாங்க, அவங்களுடைய தாத்தா பாட்டி பார்க்க வருவாங்க. எல்லா பக்கமும் ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு இருக்குது. இப்போ தான் இந்த ஆடெல்லாம் திருநாயால் கடித்து இறந்த சம்பவம் இப்போ தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அரசு அவங்க சொன்ன கணக்குப்படி கொடுத்துருக்கணும். 6000 ரூபாய் ஒரு ஆட்டுக்கு கணக்கு போட்டால் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மொத்த பதிவுக்கு 60 லட்சம். ஆனால் அவங்க அலோகேட் பண்ணதே 16 லட்சம். ஸோ யாருக்குமே பணம் வரல. அதுவும் அதே வராதப்ப போன வாரம் ஒரு 30 ஆட்டை மறுபடியும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பிரச்சனை நடக்குது. மாநில அரசு மெத்தனமாக இருக்குது. ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களும் கூட கண்டும் காணாதது போல் இருக்கிறாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவது, படுகொலைகள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகளை கைது செய்யணும். மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறையை தட்டி எழுப்பணும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் இது இன்னும் மோசமாக தான் இருக்குது. அதையும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக அந்த கொங்கு பகுதிக்கு கவனம் கொடுக்கணும். நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் தினமும் ஒன்றை தாண்டி ஒன்று போயிட்டுருக்கு. இது எல்லாம் கூட பத்திரிகை நண்பர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம். ஆமாங்கண்ணா, ஆமாங்க அண்ணா. சோமலக்கவுண்டம்பாளையத்தில் பல்லடம் பக்கத்தில் கணவன், மனைவி, மகன் 3 பேர் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த நாள் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு காப்பி கொடுத்தோம். நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஐயாவில் ஈகோவே பார்க்க வேண்டாம். ஈகோ பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை இல்லை. தமிழக காவல்துறையை விட சிபிஐ இந்த விஷயத்தில் பெட்டராக இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நவீன உபகரணங்கள் இருக்குது, இயந்திரங்கள் இருக்குது, வெல் ட்ரெயின்ட் இருக்காங்க. அவங்க ஒன்லி கொலைக்கேஸை பார்க்குற இன்ஸ்பெக்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு பந்தோபஸ்த் கிடையாது. நீங்கள் வரும்போது போய் வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதலமைச்சருக்கெல்லாம். அவங்க முழு நேரம் குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய படைகள் இருக்கிறாங்க. அவங்க கையில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் 2022 ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் சிபிஐக்கு நாங்கள் போய் உள்துறை அமைச்சர்கிட்ட சொன்னால் கொண்டு வந்திருப்போம். 2022க்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, மத்திய அரசு எந்த கேஸையும் சிபிஐக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருந்த ஒரு வழக்கத்தை 2022 செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் எடுத்துட்டாங்க. அதன் பிறகு மத்திய அரசு நேரடியாக எந்த ஒரு வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இல்லை. கோர்ட்டுக்கு இருக்குது, மாநில அரசுக்கு இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் இன்றைக்கி மத்திய அரசு கடிதம் எழுதுங்க. இந்த 4 வழக்குகளும், கொங்கு பகுதி, பரமத்தி வேலூர் 4 வழக்குகளும், இதுபோல் தமிழகத்தில் எந்த பகுதியில் சிமிலர் மோடஸ் ஆப்பரண்டி இருக்கக்கூடிய வழக்கை நீங்கள் சிபிஐட்ட கொடுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி அரசியல் செய்கிறோம், நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுக மேலே கெட்ட பேரை ஏற்படுத்துகிறோம், திமுக கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இதை மத்திய அரசிட்ட கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோமல்ல. அவங்க சால்வ் பண்ணட்டும், சிபிஐ சால்வ் பண்ணட்டுக்கண்ணா. ஏன்னா ஒரு அச்ச உணர்வில் எத்தனை நாளைக்கு மக்கள் வாழுவாங்க? இன்னைக்கு கிராமத்துக்கு போய் காவல்துறை நண்பர்கள் சொல்கிறாங்க, கிராமத்தில் சிசிடிவி மாட்டுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமானா? ஒரு கிராமத்தில் ஒரு வயதானவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எத்தனை சிசிடிவி மாற்றுவாங்க? மொடக்குறிச்சி எடுத்துங்க, சிவகிரி எடுத்துங்க, எத்தனை தனிமை தோட்டங்கள் இருக்குது? 10,000 15,000 சிசிடிவி மாற்றினா மானிட்டர் பண்ணுறது யார்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.